بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீது முறித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தில் நடைபெற்று வருகிற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் பொருளாதார தேடல் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, பொருளாதார தேடல் என்பதும் இஸ்லாத்தினுடைய பார்வையில் வணக்க வழிபாடுகளோடு சேர்ந்ததுதான் என்ற கருத்துப்பட உள்ள சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக பொருளாதாரம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறதென்றால், பொருளாதார தேடலிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முதலில் ஒரு விஷயத்தில் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். என்ன விஷயம் என்றால், அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நாடாத ஒன்று எந்த சூழலிலும் நமக்கு கிடைக்காது என்ற அபாரமான நம்பிக்கை முதலில் இஸ்லாமியர்களுக்கு வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது, அல்லாஹும்ம லா மானிய லிமா அஅதைத வலா முஅத்திய லிமா மனஅத. பெருமானார் அடிக்கடி இந்த பிரார்த்தனையை செய்வார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறார். இறைவா, நீ கொடுக்க நினைப்பதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ எதை தடுக்க நினைத்திருக்கிறாயோ அதை கொடுப்பவர் யாரும் இல்லை என்ற துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி செய்வார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறார். இந்த பிரார்த்தனையினுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறானோ அது நிச்சயமாக கிடைத்தே தீரும். அல்லாஹ் எதை கிடைக்க கூடாது என்று முடிவு செய்திருக்கிறானோ அது எக்காரணத்தை கொண்டும் கிடைக்காது என்ற அபாரமான நம்பிக்கை பொருளாதார தேடலினுடைய முதல் கட்டமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் பல கோணங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யர்ஸுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப். சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹு தஆலா விரிவான ஒரு வரலாறை பேசிக் கொண்டிருக்கிற போது இந்த வசனத்தை பற்றி குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால், இன்னல்லாஹ யர்ஸுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் ரிஸ்க் வழங்குகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த வசனம் எந்த பின்னணியை பற்றி பேசுகிறது என்பதை அதற்கு முன்பில் உள்ள வசனங்களை வைத்து நாம் பார்க்கிற போது, இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னணியில் இந்த வசனம் பேசுகிறார். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை இம்ரான், அவர்களுடைய தாயார் ஹன்னா அம்மையார், இந்த ரெண்டு தம்பதியினருக்கும் ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஒரு நாள் குழந்தை இல்லாத அந்த தம்பதியினர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது ஹன்னா அம்மையார் பார்க்கிறார்கள், ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு அன்போடு உணவூட்டுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். ரொம்ப நாட்களாக அந்த தம்பதியினருக்கு குழந்தை இல்லை. இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரார்த்தனையினுடைய முடிவு எதையும் அவர்களால் பார்க்க முடியவில்லை.
இந்த நிலையில் இப்படி ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுக்கு ஏதோ உணவூட்டுவதை அவர்கள் பார்த்தவுடன் அவர்களுடைய ஆவல் இன்னும் அதிகரிக்கிறது. இறைவா, இந்த பறவைக்கெல்லாம் வாரிசு இருக்கிறதே, எனக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை நீ கொடு என்ற எண்ணத்திலே தான் அந்த அம்மையார் அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்தில் ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். என்ன நேர்ச்சை செய்தார்கள்? எனக்கு நீ குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால் அந்த குழந்தையை உன்னுடைய பாதையில் பைத்துல் முகத்தஸினுடைய சேவகத்திற்காக நான் அர்ப்பணம் செய்து விடுகிறேன். அந்த குழந்தையை வச்சு நான் எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்கல, ஆனா சந்ததி இல்லாதவளா நான் ஆயிடக்கூடாது, எனக்கு ஒரு வாரிசு வேணும். அந்த வாரிசை நீ தருகிற பட்சத்துல உன்னுடைய பாதையில் சேவகம் செய்கிற பைத்துல் முகத்தஸினுடைய பணியாளராக அதை நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று அந்த அம்மையார் நேர்ச்சை செய்தார்கள். அந்த நேர்ச்சை செய்ததற்கு பிறகு அவர்கள் கருவுற்றார்கள். கருவுற்றதின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்குத்தான் மரியம் என்று பெயர் சூட்டப்படுகிறது. அவர்கள் எதிர்பார்த்தது ஆண் குழந்தையை எதிர்பார்த்தார்கள், ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை. ஆண் குழந்தை தானே மஸ்ஜிதினுடைய சேவகத்திற்கு ஒத்ததாக இருக்கும். பைத்துல் முகத்தஸ் பகுதியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய சேவகத்திற்கு உரியதாக இருக்க வேண்டும் என்றால் ஆண் குழந்தைகள் தான் அதற்கு தகுதியானதாக இருக்கும். ஆனால் அந்த நிலைக்கு மாற்றமாக அவர்கள் எதிர்பார்த்த ஆண் குழந்தை பிறக்காமல் பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த நேரத்தில் தான் ஹன்னா அம்மையார் ஒரு துவா செய்தார்கள். அந்த துவா ஆல இம்ரானிலே இடம்பெற்றிருக்கிறது. இன்னி உகைதுஹா பிக்க வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, நான் ஆண் குழந்தை வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை. ஆண் குழந்தை மாதிரி பெண் குழந்தைகளை இது மாதிரி பள்ளிவாசல் சேவகத்திற்கு பயன்படுத்துவது ரொம்ப சிரமமானது. என்றாலும் நீ கொடுத்து விட்டாய். நான் இப்பொழுது ஒரு துவா செய்கிறேன். இந்த பெண் குழந்தைக்கும் சரி, இதனுடைய வாரிசுக்கும் சரி, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீ பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அந்த அம்மையார் கேட்ட பிரார்த்தனை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு பெண்மணியினுடைய உளப்பூர்வமான அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வினுடைய பொதுவான இயல்பையே மாற்றி அமைத்தது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. என்ன இயல்பை மாற்றி அமைத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் பிறக்கின்ற போது ஷைத்தானுடைய தீண்டுதலோடு தான் பிறக்கிறது. இதுல எந்த குழந்தையும் விதிவிலக்கு கிடையாது. ரசூல்மார்களோ நபிமார்களோ யாரா இருந்தாலும் சரிதான், பிறக்கின்ற போது ஷைத்தானுடைய தீண்டுதலோடு பிறக்கிறது. அதனால் தான் குழந்தைகள் பிறக்கின்ற போது அழுது கொண்டே பிறக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் சொல்வார்கள். இது ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனா இந்த இயல்புக்கு மாற்றமாக அல்லாஹு தஆலா என்ன செய்தான் தெரியுமா? அன்று பிறந்த அவர்களுடைய துவாவினால் அந்த பரக்கத்தினால் பெற்ற அந்த குழந்தைக்கு ஷைத்தானுடைய தீண்டுதலை கொடுக்கவில்லை. அவர்களுடைய வாரிசாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் ஷைத்தானுடைய தீண்டுதல் கிடையாது. உலகத்திலேயே இந்த 2 பேர் தான் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள். ஷைத்தான் பிறக்கின்ற போது தீண்டாத குழந்தைகள் என்றால் அது அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அவர்களுக்கு மகனாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாரும் ஷைத்தானுடைய தீண்டுதலினால் ஆளாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அந்த நிலையை அல்லாஹ் ஏன் கொடுத்தான் என்றால் அன்னை ஹவ்வா ஹன்னா அம்மையாருடைய அந்த உளப்பூர்வமான பிரார்த்தனை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் பெயர் ஹன்னா, அவர்களுடைய தந்தை பெயர் இம்ரான். இந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம். இந்த ஹன்னா அம்மையாருடைய அந்த பிரார்த்தனையினுடைய பலனாக அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வரக்கத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுப்பிலே அவர்கள் வளர்த்து ஆளாக்கப்படுகிறார்கள். அப்படி ஆளாக்கப்படுகிற போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறாங்க. ஆனா இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற சிறப்புகள் ஒரு நபியாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அவங்களும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க.
இறைவனிடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஒரு கட்டத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற அந்த இடத்துக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. விதவிதமான கனிவர்க்கங்கள் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த கனிவர்க்கங்கள் உனக்கு எப்படி கிடைச்சது? இந்த கனிவர்க்கங்கள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இல்லையே, இது யார் கொடுத்தது என்று சொல்லுகிற போதுதான் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது என்று அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சொன்னவுடன் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த வசனத்தினுடைய அந்த வரலாற்றினுடைய பின்னணியில் சொல்லுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்லுகிறான், இன்னல்லாஹ யர்சுகு மையஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் ரிஸ்க் வழங்குவான். அல்லாஹ் கொடுக்க நினைத்து விட்டான் என்று சொன்னால் ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்ற அந்த உளப்பூர்வமான கருத்தை அல்லாஹ் பதிவு செய்கிற போது இந்த வரலாற்றினுடைய பின்னணியில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அதற்கு பிறகுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமே ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, இறைவா இதையெல்லாம் கொடுப்பதற்கு ஆற்றல் பெற்ற இறைவா, எனக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடு, ஒரு சாலிகான சந்ததியை எனக்கு கொடு என்று அந்த இடத்தில் வைத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. அதற்கு பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு யஹ்யா என்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்பது திருக்குர்ஆனுடைய வரலாறு. அது வேறு விஷயம். இங்க நாம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா, அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டான்னா ஏதாவது ஒரு வழியில் இருந்து நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தே தீருவான் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. இன்னொரு இடத்திலே சூரத்து தலாக்கிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யார் அல்லாஹ்வை அஞ்சி முறைப்படி வாழுகிறாரோ அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு ரிஸ்க் வழங்குவான். இறை அச்சத்தோடு நீங்கள் பொருளாதார தேடலில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுப்பான். எப்படி வருதுனே தெரியாத விதத்தில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த வசனத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், வமை யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது முறையான தவக்குல் வைக்கிறாரோ அல்லாஹ் நாடினது நிச்சயமா நமக்கு கிடைக்கும், அது எங்கேயும் தப்பி போவாது என்று அல்லாஹ்வின் மீது தவக்குல் யார் முறையாக வைக்கிறாரோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு, அவருடைய வாழ்வாதார தேவைகள் முழுமையாக்கப்படுவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்ற கருத்தை சூரா தலாக்கிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு வார்த்தைகளில் சொல்லுவார்கள், லவ் அன்னக்கும் தவக்கல்தும் அலல்லாஹ், தோழர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மட்டும் அல்லாஹ்வின் மீது ஹக்க தவக்குலிஹி, எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ அந்த முறையில் தவக்குல் வைத்தீர்களேயானால், அதாவது அல்லாஹ் தருவாங்கிறதுல அபாரமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மட்டும் உங்களிடத்திலே முறையாக இருக்குமேயானால் லரஸக்கக்கும் கமா யர்ஸுக்கு தைர், பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். பெருமானார் சொல்லுகிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. நீங்க மட்டும் முறையான தவக்குல் வைத்தீர்கள் என்று சொன்னால் பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். பெருமானார் அதற்கு அடுத்து சொல்லுகிறாங்க, அது காலையிலே செல்லுகிற போது வெறும் வயிற்றோடு தன்னுடைய கூட்டிலிருந்து செல்லுகிறது, மாலையிலே திரும்பி வருகிற போது வயிறு நிரம்பியவரையே தன்னிறைவோடு திரும்பி வருகிறது அல்லவா, அதே மாதிரி நீங்க பொருளாதாரத்தை தேடி செல்லுகிற போது ஒண்ணுமில்லாம செல்லுவீங்க. ஆனா அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்த நிலையில் முறையாக நீங்கள் அதை தேடி சென்றீர்கள் என்றால் வருகிற போது எப்படி அந்த பறவைகள் வயிறு நிரம்பி வருகிறதோ அது மாதிரி தன்னிறைவு பெற்றவர்களாக நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் கொடுக்க நினைச்சானா எப்படினாலும் கொடுப்பான். சஹாபாக்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வோ, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அபூ ராஃபிங்கிறது ரசூலுல்லாஹ்வினால் உரிமையிடப்பட்ட ஒரு சஹாபி. அவங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி ரசூலுல்லாஹ் உரிமையோட போவாங்க. அந்த அபூ ராஃபியுடைய சஹாபியினுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க.
அன்று யாரோ ஒருவர் அவர்களுக்கு ஒரு ஆடு அன்பளிப்பாக கொடுத்ததினால் அந்த ஆட்டை அப்படியே சமைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்னதுன்னு கேட்டாங்க. ஒரு ஆடு அன்பளிப்பா வந்தது, அதை சமைச்சு வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாவில் நீ திரா, அபூ ராஃபியே அதுல இருந்து ஒரு திரா எனக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. திரானா என்னன்னா ஆட்டினுடைய முன்னங்கால் பகுதி. அந்த முன்னங்கால் பகுதி இருக்குல்ல, ரெண்டு கால் இருக்குல்ல, அந்த கால் பகுதிக்கு தான் திரா என்று சொல்லப்படும். அந்த ஆட்டினுடைய முன்னங்கால் பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஹதீஸ்கள்ல வருது. மற்ற இறைச்சிகளை விட அந்த பகுதியினுடைய இறைச்சி பெருமானாருக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்கும். அவருக்கு முழு ஆடை சமைச்சு வச்சிருந்ததுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாவில் நீ திரா, ஒரு முன்னங்கால் சந்து அப்படி தூக்கிட்டு வாண்டாங்க. அவர் கொண்டு வந்து வச்சார். ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, திருப்திகரமா சாப்பிட்டாங்க. மறுபடி சொன்னாங்க, நாவில் நீ திரா, இன்னொரு முன்னங்கால் சந்தை எடுத்துட்டு வாண்டாங்க. அவர் அதையும் கொண்டு வந்து வச்சாரு, அதையும் சாப்பிட்டாங்க. அது முடிஞ்ச உடனே நாவில் நீ திரா அல் ஆகிற, அபூ ராஃபியே இன்னொரு முன்னங்கால் சந்தையும் கொண்டு வான்னு சொன்னாங்க. ரெண்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவர் எதிர்பார்த்தது ரசூலுல்லாஹ் அவ்வளவு சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சாரு. ஆனா முதல்ல கொண்டு வச்ச உடனே ரெண்டாவது ஒண்ணு கொண்டு வான்னு சொன்னாங்க. ரெண்டாவது கொண்டு வந்து வச்சாரு, அதையும் சாப்பிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னொரு முன்னங்கால் சந்தையை எடுத்துட்டு வான்னாங்க. அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, ஹல்லி ஷாத்தி இல்லா திராஆனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு ஆட்டுக்கு 2 முன்னங்கால் தானே, அதுக்கு மேல இருக்குமான்னு கேட்டாங்க. அபூ ராஃபி சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, ஒரு ஆடு தான் எனக்கு வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை நான் சமைச்சு வச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும், ரெண்டையுமே உங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்துட்டேன். ஆனா நீங்க மூணாவதா கேட்கறீங்களே, ஒரு ஆட்டுக்கு 2 முன்னங்கால் தானே, அதிகப்படியே ஏதாவது இருக்குமான்னு கேட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆட்டுக்கு 2 முன்னங்கால் தான் உண்டுங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? தெரியாமலா கேட்டிருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, லவ் சக்கத்த, நான் கேட்ட உடனே நீ எதுவும் பதில் பேசாம அந்த பாத்திரத்துல போய் எடுக்க போயிருந்தனா நீ எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருந்திருக்கும்னு சொன்னாங்க. நான் சொன்ன உடனே யார சொல்ல 2 தானே உண்டுன்னு கேட்டிருக்க கூடாது. கேட்காம அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அப்ப எடுத்துட்டு வரணும், நீ போயிருந்தீன்னா எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. அதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரக்கத்து. அப்ப பரக்கத் என்பது முழுமையாக தவக்குல் வைத்தால் அது கிடைக்கும் சொன்னாங்க. நான் சொன்ன உடனே நீ எடுக்க போயிருக்கணும், ஏன் எதுக்குன்னு கேட்டிருக்க கூடாது. எடுக்க போயிருந்தீங்கன்னா உனக்கு அது திரும்ப திரும்ப எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல கூட ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு பாத்திரத்துல நெய் கொடுத்து விடுவாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அதை கொஞ்சம் எடுத்துட்டு அந்த பாத்திரத்தை மூடி திரும்ப அவங்கள்டே கொடுத்து விட்டுருவாங்க. அந்த அம்மையார் என்ன, நான் அன்பளிப்பா கொடுத்து ரசூலுல்லாஹ் அதை திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே வருவாங்க. வந்தவுடனே சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இல்லம்மா அந்த ரசூலுல்லாஹ் அதை புறக்கணிக்கல, தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துட்டு மீதியை உனக்கு பரக்கத்துக்காண்டி கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. பொதுவாக நம்முடைய வீடுகள் அப்படி ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து விட்டோம்னா வெறும் பாத்திரமா அனுப்ப மாட்டாங்க, அதுல கொஞ்சம் தேயோ அல்லது வேற ஏதாவது பொருளையோ போட்டு கொடுத்து விடுற ஒரு வழக்கம் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நெய்யை எடுத்துட்டு மீதியை பரக்கத்துக்காண்டி அந்த பெண்மணிகிட்ட கொடுத்து விட்டாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் எதையுமே எடுக்கலன்னு நினைச்சிட்டு வேகமா ஓடுறாங்க. உடனே அவங்களுக்கு சொல்லப்படுது ரசூலுல்லாஹ் எடுத்துட்டாங்க அப்படின்னு. உடனே அந்த அம்மையார் பெயர் தான். அந்த பாத்திரத்தை, அந்த நெய் பாத்திரத்தை குறித்த ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த அம்மையார் ரசூலுல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த நெய்யை பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள். எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. நம்முடைய சகோதர சமயத்தை சேர்ந்தவர்கள் அட்சய பாத்திரம் என்று சொல்லுவார்கள். அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் என்று ஒரு கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நெய்யினுடைய அந்த தோல்பை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. எவ்வளவு நாள் வந்துகிட்டே இருந்தது தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து 25 ஆண்டுகளாக அந்த அம்மையார் அந்த நெய்யை பயன்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இது ஹதீஸ்ல தபரானில வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி. 25 வருஷமா அந்த அம்மையார் தன்னுடைய தேவைக்காண்டி அந்த நெய்யை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, வந்துகிட்டே இருந்தது. காரணம் என்ன? பெருமானாருடைய அந்த பரக்கத். அதைத்தான் அபூ ராஃபி இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் சொன்ன உடனே நீ வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்க, எடுக்க போயிருப்பேன்னா எடுக்க எடுக்க அது வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா நீ சொன்னதுனால அது அதோட தடைபட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க.
எதற்காக இதை சொல்லுகிறோம் என்றால், அல்லாஹ்வின் மீது எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ அந்த முறையில் தவக்குல் வைத்தால் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு இனம் புரியாத விதத்தில் இருந்தெல்லாம் ரிஸ்க் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதைத்தான் நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தைகள் பல்வேறு கோணங்களில் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். சஹாபாக்களுடைய காலத்தில் நடைபெற்ற இன்னொரு நிகழ்வை பாருங்கள். ரிஸ்க் என்பது முறையான தவக்குலோடு நாம் அதை தேடுகிற போது எப்படினாலும் வந்துருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு செய்தி. ஒரு போர் படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ உபைதாவுடைய தலைமையில அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த படையில கிட்டத்தட்ட 300 பேர் இருந்ததாக புகாரியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 300 நபர்கள் கொண்ட அந்த படை அபூ உபைதாவுடைய தலைமையிலே கிளம்புகிறது. பல நாட்கள் பயணம் செய்து போரிட வேண்டிய ஒரு சூழல். அந்த பயணத்திற்குரிய உணவாக ஒரு தோல் பையிலே கொஞ்சம் பேரித்தம்பழம் மட்டும்தான் கொடுத்து அனுப்பப்படுகிறது. வேற எதுவுமே இல்லை. மதீனாவினுடைய அன்றைய சூழலில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு பை நிறைய பேரிச்சம்பழத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் கொண்டுகிட்டு அவங்க போரிடுறதுக்காண்டி அந்த படைக்கிளம்பு. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அபூ உபைதா என்ன செய்வாங்கன்னா தினசரி காலையில் ஒரு பேரித்தம்பழத்தை எங்களுக்கு தருவார்கள். 300 பேர் இருக்கிறாங்க. 300 பேருக்கும் ஒவ்வொரு பேரித்தம்பழம் கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு 300 பேரித்தம்பழம் தேவைப்படுது. ஒரு 300 பேரித்தம்பழத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக பங்கு வச்சு கொடுப்பாங்க. அதுதான் அன்று இரவு வரை எங்களுக்கு உணவாக இருந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இன்னைக்கு பேரித்தம்பழமும் தண்ணீரும் சீரழிகிறதை நாம் பார்க்கிறோம், வீணடிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு நாள் முழுவதும் கழிக்கக்கூடிய நிலை, அதுவும் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உடல் எவ்வளவு வலிமையா இருக்கணும், எவ்வளவு ஆற்றல் தேவைப்படும். அந்த நேரத்தில் கூட சஹாபாக்களுக்கு அந்த ஒரு பேரித்தம்பழம் என்ற அளவிற்கு தான் உணவு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவர்கிட்ட இருந்து இந்த செய்தியை கேட்கிற ஒரு நபர் கேட்கிறாரு, ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, அபூ உபைதா கொடுத்த உடனே அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வாங்கி வாயில போடுவோம். சின்ன குழந்தைகள் எப்படி சப்பி சாப்பிடுமோ அது மாதிரி வாயிலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சுவைச்சுக்கிட்டு இருப்போம். அது அப்படியே கரைஞ்சு போயிடும். தண்ணியை குடிப்போம். அன்று இரவு வரை அது போதுமானதாக எங்களுக்கு ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பரக்கத்தை கொடுக்கிறான். அந்த உடலுக்கு தேவையான வலுவை அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு பூர்த்தி செய்கிற அளவிற்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன்னா எல்லாத்துக்கும் சாத்தியமானவன் அல்லாஹ்வினுடைய ஆற்றல். அவனுடைய ஆற்றலை கொண்டு அது சாத்தியமாயிற்று. ஒரு பேரிச்சம்பழம் தான், இரவு வரை வேற எதுவும் கிடையாது. மீதி நேரத்துல பசி எடுத்த நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? சஹாபாக்களுடைய அந்த ஏழ்மையை பாருங்கள். வழியிலே இருக்கிற கருவேல மரங்களுடைய இலைகளை பறித்து அதை தண்ணியில ஊற வச்சு அதை நாங்க சாப்பிடுவோம். யாராவது சாப்பிட்டுருக்கோமா? அப்படி கருவேல மரத்தினுடைய இலைய பறிச்சு தண்ணியில ஊற வச்சு அது கொஞ்சம் ஈரமா இருக்கும்ல, அதை நாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பசி அடைக்கிறோம். இப்படி சாப்பிட்டதினால் எங்களுடைய வாயெல்லாம் புண்ணாய் போய்விட்டது என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. உதடுலாம் புண்ணாயிருச்சு. எவ்வளவு நாளைக்கு நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? கருவேல மரத்தினுடைய இலையை சாப்பிடுறது சாதாரண விஷயமா? அந்த இலையை சாப்பிட்டதுனால பல பேருக்கு பிடிக்காம வாயிலாம் புண்ணா போச்சு. இவ்வளவு சிரமங்களை கடந்து அந்த போரிலே நாங்கள் கலந்து கொண்டோம். இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சென்ற அந்த படை போரிலே கலந்து கொண்டு முடித்ததற்கு பிறகு, போரினுடைய அந்த வேலைகள் எல்லாம் முடித்ததற்கு பிறகு மதீனாவை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற போது அவர்களுடைய கையில் இருந்த அந்த பேரித்தம்பழங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. எவ்வளவுதான் பேரித்தம்பழத்தை கொண்டு போயிருப்பார்கள்? ஒரு நபருக்கு ஒரு பேரித்தம்பழம் என்று கொடுக்கிற அளவுக்கு தான் நெருக்கடியா இருந்தது. ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன செய்யறது என்று நாங்கள் திகைத்துக் கொண்டு அப்படியே வருகிற போது கடற்கரை ஓரமாக நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பெரிய மணல் திட்டு மாதிரி ஏதோ ஒன்று தெரிந்தது. பக்கத்தில் போய் பார்த்தோம், ஒரு பெரிய திமிங்கலம் கரை ஒதுங்கி இருந்தது. அம்பர் என்று ஹதீஸிலே வருகிறது. அதற்கு கொழுப்பு தலை திமிங்கலம் என்பதாக மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. திமிங்கலத்துல பல வகை இருக்கு. நீல திமிங்கலம் ஒன்று இருக்கு. உலகத்திலே பெரிய உயிரினம் அதுதான் என்று சொல்லப்படுகிறது.
அந்த நீல திமிங்கலம் தான் திமிங்கலத்துடைய இனத்திலேயே ரொம்ப பெரிய அளவிற்கு எடை கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய நீளம் மட்டும் கிட்டத்தட்ட 100 அடிகளுக்கு மேலாக இருக்கும் சொல்லப்படுகிறது நீல திமிங்கலம். அந்த மாதிரி பல வகையான திமிங்கலங்களுக்கு மத்தியிலே இந்த அம்பர் என்று அழைக்கப்படக்கூடிய கொழுப்பு தலை திமிங்கலம் ஒன்று இறந்து போன நிலையில், செத்து போன நிலையில் அது கரை ஒதுங்கி இருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு மலை மாதிரி தெரிஞ்சது, பக்கத்துல வந்து பார்த்தா அது ஒரு திமிங்கலம். இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹு தஆலா நமக்காகவே இந்த திமிங்கலத்தை இங்கே ஒதுங்க செய்திருக்கிறார். இதை எடுத்து தேவையான அந்த முறைகளை செய்து நீங்கள் இதை உணவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னார். ஏற்கனவே கடல் வாழ் உயிரினங்களை பொறுத்தவரையில் செத்து போனவைகளும் அது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பது வேறு விஷயம். இப்போ அபூ உபைதா சொல்றாங்க, நாம ஏற்கனவே நிர்பந்தத்தில் இருக்கிறோம், பசியில இருக்கிறோம், உணவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்காக வந்திருக்கிறோம். எனவே எதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம், இந்த திமிங்கலத்தை உங்களுடைய உணவாக நீங்கள் பயன்படுத்திக்கங்கன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் அதனுடைய இறைச்சியை வெட்டி அதை உணவாக பயன்படுத்துறாங்க. அது எவ்வளவு பெருசு இருந்ததுங்கிறது ஹதீஸ்ல வருது. அந்த அம்பருங்கிற திமிங்கலத்தினுடைய கண் பகுதி இருக்கிறது அல்லவா, ஒரு கண்ணுடைய அந்த எலும்புல மட்டும் 13 நபர்கள் உட்காருவதற்கு இடம் இருந்தது. அபூ உபைதா அப்படி உட்கார சொன்னாங்க. அதனுடைய அளவை பார்க்கறதுக்காண்டி இங்க வாங்கன்னு சொல்லி 13 நபர்களை அழைத்து அந்த கண்ணுடைய எலும்புல மட்டும் உட்கார சொன்னாங்க. 13 நபர்கள் உட்காரலாம். அதனுடைய விலா எலும்பு எவ்வளவு பெருசு இருந்ததுன்னா, ஒரு இடத்துல அதை நட்டி வச்சாங்க. நட்டி வச்சுட்டு ஒரு பெரிய ஒட்டகத்தை அழைத்து வர சொல்லி அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி அந்த எலும்புக்கு கீழே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்திலே பயணித்தார்கள். தலை தட்டாமல் அவர்கள் அந்த பகுதியை கடந்தார்கள். அந்த அளவுக்கு விசாலமான ஒரு பெரிய அம்பருங்கிற மீன் சஹாபாக்களுக்கு கரை ஒதுக்கி கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அதை பயன்படுத்திய சஹாபாக்கள் 1 மாத காலம் அந்த மீனை உணவாக பயன்படுத்தினார்கள். ஹதீஸ்ல வருது, ஊருக்கு வந்து சேர்றதுக்கு 1 மாசம் ஆயிருக்கு. அந்த 1 மாசமும் எங்களுடைய உணவாக இந்த அம்பர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திமிங்கலத்தினுடைய இறைச்சி தான் எங்களுக்கு உணவாக இருந்தது. அதை பாடம் செய்து வைத்து நாங்கள் மதீனா வரை அதை கொண்டு வந்தோம். இப்ப மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி போனோம், உணவு தட்டுப்பாடு ஆயிட்டு ஒரு கட்டத்துல கடற்கரை ஓரமாக வந்து கொண்டிருக்கிற போது இது மாதிரி ஒரு திமிங்கலம் எங்களுக்கு உணவாக கிடைச்சதுன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஹுவ ரிஸ்குல்லாஹி அஹ்ரஜகும், அல்லாஹு தஆலா உங்களுக்கெனே வெளியாக்கிய ரிஸ்காக இது இருக்கிறது. இந்த ரிஸ்க சாதாரணமா நினைச்சுக்கிறாதீங்க. நீங்கள் பசியோடு இருப்பதினால் உங்களுக்கெனவே அல்லாஹு தஆலா கடல்ல இருந்து இந்த அம்பரை இறந்து போக வச்சு அதை கரை ஒதுங்க செஞ்சிருக்கான். இது உங்களுக்கென்றே அல்லாஹு தஆலா கொண்டு வந்த ரிஸ்க், அதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் என்று சொன்ன பெருமானார், அதுல ஏதாவது மிச்சம் இருந்தா எனக்கும் கொஞ்சம் தாங்களேன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் மீதம் இருந்த அந்த மீனுடைய இறைச்சியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்களும் அதை வாங்கி சாப்பிட்டார்கள். அது பரக்கத்தான ஒரு உணவு என்று பெருமானார் சொன்னாங்க. இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பரக்கத். நீங்க பசியோடு இருக்கிறீங்க, தேவையோடு இருக்கிறீங்கிறதுனால எங்கிருந்து உணவு வருகிறது என்று தெரியாத விதத்தில் எங்கோ இருந்த அந்த திமிங்கலத்தை நீங்கள் வருகிற அந்த கரை ஓரமாக ஒதுங்க வைத்தது அல்லாஹ் செய்த செயல். அதை நீங்கள் தாராளமாக சாப்பிடுவதில் எந்த தப்பும் இல்லை, எனக்கும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வாங்கி சாப்பிட்டாங்க என்பதை பார்க்க. இதெல்லாம் எதை காட்டுறதுன்னா, முறையான தவக்குல் வைத்தால் அல்லாஹ் தருவான். பொருளாதார தேடலில் அல்லாஹ் நமக்கு எதை நாடி இருக்கிறானோ அது நிச்சயமாக கிடைக்கும் என்ற அடிப்படையில் முறையான தவக்குல் வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இனம் புரியாத இடத்திலிருந்து நம்முடைய பொருளாதாரத்தில் வளத்தை கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மட்டுமில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திற்கு பிறகும் ஈமான் கொண்ட பெருமக்கள் எப்பொழுதெல்லாம் உண்மையான தவக்குலோடு வாழ்ந்தார்களோ அந்த மனிதர்களுக்கெல்லாம் இந்த அற்புதத்தை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் காட்டிக்கொண்டேதான் இருக்கிறார். பிற்காலத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு, மக்காவிலே உள்ள ஒரு இறை நேசர்களில் ஒருவர், அவர் மிக வறிய நிலையிலே இருந்தார். ஒரு நாள் அவருடைய மனைவி சொல்லுகிறார்,
நம்முடைய வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, உடுத்துறதுக்கு ஒழுங்கான உடைகள் இல்லை, அதனால ஏதாவது நீங்கள் வருமானம் கிடைக்கிறதுக்குரிய வழியை பாருங்கன்னு சொன்ன உடனே அன்றைய தினம் அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறார். மக்காவில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி அங்குமிங்கும் அலைந்து பார்க்கிறார். எந்த இடத்துலயும் அவருக்கு வேலை கிடைக்கல. நேர ஹரம் ஷரீஃபுக்கு வருகிறார். வந்து 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இறைவா, உன்னை நாடி வந்திருக்கிறேன், நீ ரிஸ்க் வழங்குபவர்களில் விசாலமானவனாக இருக்கிறாய், எனவே எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்திற்கு நீ சரியான நிவாரணத்தை காட்டு என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு மீண்டும் அவர் தன்னுடைய வீட்டை நோக்கி வருகிற போது ஹரம் ஷரீஃபினுடைய அந்த எல்லையிலே ஒரு தோல் பை கிடக்கிறது. என்ன என்று எடுத்து பார்க்கிறார். அதிலே 1000 தீனார்கள் பொற்காசுகள் இருக்கிறார். ஒரு தோல் பையில 1000 தீனார் பொற்காசுகள் கேட்பாரற்று கிடக்கிறது. அவர் அப்பதான் துவா செஞ்சுட்டு வாராரு. இந்த பையை எடுத்து பார்க்கிறாரு. 1000 தீனார் இருக்கிறது. சந்தோஷத்துல தன்னுடைய வீட்டுக்கு கொண்டுட்டு போறார். மனைவிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நடந்தது, வேலை எதுவும் கிடைக்கல, ஆனா இப்படி துவா செஞ்சுட்டு வந்த உடனே இப்படி ஒரு பைய கிடந்தது, எடுத்துட்டு வந்தேன்னு சொன்ன உடனே அந்த அம்மையார் சொல்றாங்க, ரொம்ப பேணுதலானவங்க. ஹரமுடைய எல்லை என்பது கீழே கிடந்து எடுக்கப்படுகிற எந்த பொருட்களையும் நமக்குரியதாக ஆக்கிக் கொள்வதற்கு உரிய இடம் அல்ல. யாரோ ஒருத்தர் தவற விட்டுட்டு போயிருப்பாரு, அவருடைய அந்த பையை எடுத்துட்டு வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதென்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தர நினைத்தால் எந்த வழியிலும் தருவான். அதனால இந்த பையை கொண்டு போய் எடுத்த இடத்துல நீங்க வச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மையார் ரொம்ப பேணுதலானவங்களாக இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல வருது, அந்த வரலாற்றுல வருது. அந்த அம்மையார் ரொம்ப பேணுதலா இருந்ததுனால அடுத்தவருடைய இந்த பணம் நமக்கு தேவையில்லை, கீழே கிடந்ததா இருந்தாலும் யாரோ இன்னொருவருக்கு சொந்தமானதாக தானே இருந்திருக்கும், அதனால அதை நீங்க எடுக்க வேண்டாம், கொண்டு போய் வச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் அந்த பையை தூக்கிட்டு ஹரமுடைய எல்லைக்கு வருகிறார். அந்த பையை வைக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வாராரு. ஒரு ஆள் சப்தம் போட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, யாராவது ஒரு 1000 தீனார் இருந்த ஒரு பையை எடுத்தீர்களா என்று ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு இருக்கிறார். 1000 தீனார் உள்ள ஒரு பையை யார் கையிலாவது இந்த உள்ளவங்களுடைய கையில கிடந்ததா, அது நான் தான் விட்டுட்டு போயிட்டேன், யாராவது எடுத்தீங்களா என்று ஒருவர் கூவி அழைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த 1000 தீனாரை எடுத்த இந்த நல்ல மனிதர் அவரிடத்துல கொண்டு போய் கொடுக்கிறாரு. நான் தான் எடுத்தேன், இந்த இடத்துல கிடந்ததுன்னு சொல்லி எடுத்த உடனே சந்தோஷத்தோடும் ஆச்சரியத்தோடும் இவரை பார்த்த அவர் அந்த பையை வாங்கிட்டு அதுல கூடுதலா ஒரு 9000 தீனார்களை சேர்த்து மொத்தம் 10,000 தீனார், 10,000 பொற்காசுகள் அடங்கிய அந்த பைய, இதை நீங்க வச்சுக்கிறீங்க, இது உங்களுக்கான அன்பளிப்புன்னு சொல்லி கொடுக்கிறார். இவர் திகைச்சு போய் நிற்கிறார். 1000 தீனார் இப்பதான் காணலன்னு சொல்லி கேட்டாரு. கொடுத்த உடனே அந்த 1000தோடு சேர்த்து இன்னும் 9000 தீனார்களை வச்சு 10,000 தீனாரை என்னிடத்துல கொடுத்து இது உங்களுக்குரியது என்று கொடுக்கிறாரு. என்ன நடக்கிறது என்று ஆச்சரியத்தோடு அவர் கேட்கும் போது சொன்னார், என்ன நடந்தது தெரியுமா? சிரியாவில் இருந்து ஒரு பெரிய செல்வந்தர் இப்போ இங்கே வந்திருந்தார், காபத்துல்லாவிற்கு வந்திருந்தார். அவர் கையிலே வருகிற போது 10,000 தீனார்களை யாராவது உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், தகுதியான நபருக்கு கொண்டு போய் இந்த 10,000 தீனார்களை சேர்த்து விட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணத்தில் வந்தார். அவர் ஊர் திரும்பும் போது என்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு. எப்படி ஒப்படைச்சார் தெரியுமா? ஒரு நம்பிக்கைக்குரிய நபரிடத்தில் இந்த பணம் போய் சேர வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதுக்கு நீ என்ன செய்யணும்னா ஒரு 1000 தீனாரை வச்சு அதை நடுத்தருவுல போட்டு அதை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, எடுத்துட்டு போனவர் நம்பிக்கை இல்லாதவர் அர்த்தம். எடுத்ததை கொண்டு வந்து இது யாருக்குரியது என்று தேடி சேர்த்தார் என்று சொன்னால் அவர் நம்பிக்கைக்குரியவர் என்ற அர்த்தம். அந்த நம்பிக்கைக்குரியவருக்கு 9000 தீனார்களை சேர்த்து நீ 10,000 கொடுத்து விடு என்று அந்த பெரும் செல்வந்தர் என்னிடத்தில் கொடுத்து விட்டு சென்றார். நீங்கள் தான் நம்பிக்கைக்குரிய நபர், உங்களுக்குத்தான் இது சேர வேண்டும் என்று சொல்லி அந்த 9000 சேர்த்து மொத்தம் 10,000 தீனார்களை அந்த ஏழை நபருக்கு அவர் அன்பளிப்பாக கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இவர் ஒரு இறைநேசராக பார்க்கப்படுகிறார். இந்த நபர், அவருடைய பெண்மணி, அவருடைய மனைவியும் ஒரு இறைநேசராக, பெயர் குறிப்பிடப்படாத இறைநேசர்களாக இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். என்ன செய்தி என்றால், ஹரமுடைய எல்லையில வந்து நின்றுகிட்டு அவர் துவா செஞ்சார் என்ற காயத்தை தொழுது, இறைவா ரிஸ்க் வழங்குவதற்கு தகுதியானவன் நீ கொடுக்க நினைத்தால் ஏதாவது ஒரு வழியில் கொடுக்கலாம் என்று அவர் துவா
செய்தார். அந்த துஆவிலே தவக்குல் இருந்தது. அந்த தவக்கலுடைய பரக்கத்தினால் 10,000 தீனார்களை அவர் பெற்றார். அவருடைய மனைவி அதற்கு ஒத்துழைத்தார்கள். இது அடுத்தவங்களுக்குரிய காசு, நமக்குரியது வேண்டாம். அல்லாஹ் நமக்கு தரணும் நினைச்சானா எந்த வழியிலனாலும் தருவான். இந்த வழியில தான் தரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால கொண்டு போய் போற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த தவக்குல் இருந்ததல்லவா, அதற்கு கிடைத்த சன்மானம் தான் இந்த 10,000 தீனார் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எந்த நிலையிலும் கொடுக்க நினைத்தால் அதை தடுப்பவர் யாரும் கிடையாது. அவன் தடுக்க நினைத்ததை யாராலும் கொடுக்கவும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத பல கட்டங்கள்ல சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு இஸ்லாமியனிடத்தில் பொருளாதார தேடல் வருகிற போது அவன் எந்த அளவுக்கு இறைவன் மீது தவக்குல் வைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதை இன்னும் அழுத்தமாக சொல்லுகிற போது நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன ரிஸ்க லயத்துலுபுல் அப்த கமா யத்துலுபு அஜலுஹு. ஒரு மனிதனை ரிஸ்க் தேடி கொண்டு அலைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம பொருளாதாரத்தை தேடி போறோம்ல, ஆனா அந்த பொருளாதாரம் நம்ம தேடி அழைத்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் சொல்றாங்க. இஸ்லாத்தினுடைய பார்வை அதுதான். அல்லாஹ் நமக்குன்னு ஒண்ணு நிர்ணயிச்சிருக்கிறானா அது நம்மிடத்தில் வந்தே தீரும். அது நம்ம தேடிக்கிட்டு அலையுது, நம்ம அதை தேடிக்கிட்டு ஓடுதோம். அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல, எந்த வழியில வரும் நமக்கு தெரியாம ஓடுறோம். ஆனால் அந்த ரிஸ்க் நம்மை தேடிக்கொண்டு அலைகிறது. எது மாதிரி அலைகிறது தெரியுமா? ஒரு மனிதனை தேடி எப்படி மரணம் வருகிறதோ அது மாதிரி அவனுடைய ரிஸ்க் அவனை தேடி வரும் என்று பெருமானார் சொன்னார். மரணத்தை தேடி யாராவது போறோமா? அது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வந்துடும், வர வேண்டிய இடத்துல கரெக்டா வந்துடும். அதுக்கான எந்த தயாரிப்பும் நாம செய்ய வேண்டாம். அதனால பொருளாதாரத்தை தேடாம வீட்டில் இருக்கணும்னு சொல்ல வரல. பொருளாதாரத்தை நாம் தேட வேண்டும். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்றால், நமக்கு சேர வேண்டிய பொருளாதாரம் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறது, நிச்சயமாக அது வந்து சேரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பெருமானார் சொல்றாங்க, மரணம் எப்படி ஒரு மனிதனை தேடி அலைகிறதோ அது மாதிரி பொருளாதாரம் அவனை தேடி அலைகிறது. எனவே நீங்கள் அவசரப்பட்டு ஹராமான வழிகளில் பொருளீட்டுகிற அந்த முறையை நீங்கள் கையில் எடுத்து விடாதீர்கள். நபி அவர்கள் உபதேசமாக சொல்லுவார்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமா கிடைக்கும். அது ஹலாலான வழியில கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அதுக்கு நீங்க அவசரப்பட்டு ஹராமான வழியில போய் தேடி நீங்கள் பாவத்தை சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் உபதேசம் செய்திருப்பதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய அவசர புத்தி அப்படித்தானே வேலை செய்து கொண்டிருக்கிறது. சுலபமாக பணம் சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது நாம பணக்காரன் ஆயிரணும், அதுவும் குறுகிய காலத்தில் ஆயிரணும். கஷ்டம்லாம் படக்கூடாது. போன உடனே வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்ச உடனே கோடீஸ்வரன் ஆயிரும், வீடு கட்டணும், பங்களா கட்டணும். நம்ம கீழே பல பேர் இருக்கணும். பொறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்லுவான் அல்லவா, குலிக்கல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசர புத்தி உடையவனாக படைக்கப்பட்டு இருக்கிறான் என்று சொல்ற மாதிரி மனிதனுடைய இயல்பு எல்லாத்திலையுமே அவசரமாகத்தான் இருக்கிறார். பொருளாதாரத்தை தேடுறதுல நமக்கு பொறுமை இல்லை, ஹலாலான வருமானத்தை பெறுவதில் நமக்கு பொறுமை இல்லை. அல்லாஹ் நாடுனது நிச்சயமா நமக்கு கிடைக்குங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் பல நேரங்களில் அவசரப்பட்டவர்களாக ஹராமை தேடி பாவத்திலே மாட்டிக்கொள்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அவங்க ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. போன இடத்துல ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழ போறாங்க. குதிரையில அவங்க போயிருக்கிறாங்க. தொழ போகும்போது குதிரையை வெளியில நிப்பாட்டிட்டு பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. போகும்போது பார்க்கிறாங்க, அந்த பள்ளிவாசலுடைய வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். உடனே அவர்கிட்ட சொன்னாங்க, நான் தொழுதுட்டு வர்றவரை இந்த குதிரையை பத்திரமா பார்த்துடு, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா தெரியாத இடம், யாராவது அது தவறி போயிடலாம், அல்லது யாராவது அதை கடத்திட்டு போயிடலாம். அதனால அவர்கிட்ட சொன்னாங்க, பள்ளிவாசலுடைய வாசல்ல இருக்கிறாரு, தொழுகையாளி மாதிரி தெரிறாரு, நம்பிக்கையான ஆளா இருக்கிறார். அதனால அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனாங்க, நான் வர்றவரை இதை பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பள்ளிவாசலுக்குள்ள போய் தொழுதுட்டு வாராங்க. ஒரு சில நிமிடங்கள் தான் ஆயிருக்கு. வெளியில வந்து பார்த்தா அந்த ஆளையும் காணும், குதிரை மேல அணிவிக்கப்பட்டிருந்த அதனுடைய சேனத்தையும் காணும். வெளியில வந்து பார்க்கறாங்க. அவருக்கு அதுக்குள்ள என்ன எண்ணம்னா, குதிரையை பார்க்கிறாரு,
அந்த சேனத்தையும் பார்க்கிறார். அதற்கு மேல அணிவிக்கப்பட்டிருந்த சேனம் இருக்கிறது அல்லவா, உட்கார்றதுக்காண்டி தோலினால் ஆன ஒரு அமைப்புல செஞ்சிருப்பாங்க. அதுக்கு அரபில சுருஜுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சேனம் சொல்லப்படுது. அந்த சேனத்தை பார்க்கிறாரு. அது மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. ரொம்ப நல்ல ஆளா இருப்பார் போல தெரியுது. அதனாலதான் குதிரை கழுத்துட்டு போல அவர் குதிரை மேல உள்ள இருந்த அந்த சேனத்தை மட்டும் எடுத்துட்டு ஓடிட்டார். குதிரை மட்டும் நிக்கி, சேனத்தை காணும். சில நேரங்களில் சில நல்ல திருடர்கள் வருவாங்க. பையில பார்த்தா இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போக மாட்டான். எது அவசிய தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு மீதிய பையிலே வச்சுட்டு போயிடுறது. அந்த மாதிரி சில சந்தர்ப்பவாத திருடர்களை பார்க்கிறோம். அந்த மாதிரி இவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஒரு நல்ல ஆளுதான், ஆனால் அதை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு அவருக்கு ஏற்பட்டுருச்சு. இது நல்லா இருக்கு, அதை நம்ம எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சேனத்தை மட்டும் திருடிட்டு ஓடிடுறாரு. குதிரை மட்டும் நிக்கி பார்க்கறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆளையும் காணும், குதிரைக்கு மேல இருந்த அந்த சேனத்தையும் காணும். அப்ப திருடிட்டு ஓடிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கை சேதத்தோடு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல இருந்த கடை வீதிக்கு வராங்க. ஏன்னா குதிரைக்கு மேல அது போடல்னா உட்கார முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கும். புதுசா ஒண்ணு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கடை வீதிக்கு வராரு. வந்து ஒரு கடையில சேனை என்ன விலை அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்க்கறாங்க, அவர்களுடைய குதிரையின் மீது அணிவிக்கப்பட்ட அதே சேனம் கடையில் விற்பனை பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் நடந்துருச்சு. அந்த ஆள் அங்கிருந்து திருடிட்டு வந்து இந்த கடையில வித்துட்டு அதுக்குள்ள ஓடிட்டான். இவங்க பார்க்கறாங்க, நம்ம சேனம் அதே சேனம் இந்த கடையில எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விசாரிக்கும் போது சொல்றாங்க, இப்பதான் ஒரு ஆள் இத விலைக்கு தந்துட்டு போனாரு. அப்ப இது என்ன ரேட்டுன்னு கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாரு, இது 10 திர்ஹம் அப்படின்னு சொல்றாரு. திர்ஹம்ங்கிறது அன்றைய காலத்து வெள்ளி நாணயத்திற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அப்ப 10 திர்ஹம் அப்படின்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இந்த சேனத்தை வித்தவர் எவ்வளவுக்கு உன்கிட்ட வித்துட்டு போனார்னு கேட்கிறாங்க. இந்த சேனத்தை வித்தவர் எவ்வளவுக்கு உன்கிட்ட வித்துட்டு போனாங்க, நீ எவ்வளவு லாபம் வச்சிருக்கேன்னு சொல்லினா, ஓப்பனா சொல்லு பரவாயில்லன்னா. உடனே அவர் சொன்னாரு, 5 திர்ஹத்துக்கு என்கிட்ட வித்துட்டு போனாரு. 5 திர்ஹத்துக்கு என்கிட்ட வித்துட்டு போனாரு. இப்ப நான் 5 திர்ஹம் லாபமா வச்சு 10 திர்ஹத்துக்கு உங்கள்கிட்ட விலை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 திர்ஹத்தை கொடுத்து அந்த சேனத்தை விலைக்கு வாங்கினாங்க. வாங்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மனிதன் தன்னுடைய அவசர புத்தியினால் ஹலாலான வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் கூட பல நேரங்களில் ஹராமை நோக்கி சென்று விடுகிறார் என்று சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, உண்மையிலே நான் மனசுல என்ன நினைச்சிருந்தேன் தெரியுமா, பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது அவருக்கு ஒரு 5 திர்ஹம் அன்பளிப்பா கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். நம்ம குதிரைய ஒரு அன்பளிப்பா ஒரு நம்ம கொடுத்து விட்டுட்டு வந்தது அமானிதமா அவர் பாதுகாத்து இருந்திருக்காரு. அதனால அவருக்கு ஒரு அன்பளிப்பா ஒரு 5 திர்ஹம் கொடுப்போம்னு நினைச்சிட்டு வாரேன். வெளியே வந்து பார்த்தா ஆளுக்கான. ஆனா அவருக்கு கிடைச்சது, இப்ப அந்த சேனத்தை வித்ததுல கிடைச்சது எவ்வளவுதான் கிடைச்சிருக்கு, 5 திர்ஹம் தான் கிடைச்சிருக்கு. அந்த 5 திர்ஹத்தை நான் கொடுத்ததை அவர் பெற்றிருப்பாரையானால் அது அவருக்கு ஹலாலானதா ஆயிருக்கும். இப்ப அந்த 5 திர்ஹத்தை அவர் பெற்றுக்கொண்டார், ஆனால் அவருடைய அவசர புத்தியினால ஹராமானதாக அது அவருக்கு ஆகிவிட்டது. ஹராம் தானே, எவ்வளவு அது கூடுதலா இருந்தாலும் சரி குறைவா இருந்தாலும் சரி, அடுத்தவருக்கு சொந்தமானது நமக்கு எப்பொழுது நாம் நமக்குடையதாக ஆக்கிக் கொள்கிறோமோ அது ஹராமானதாக போயிருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராயிருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குலிக்கல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசர புத்தி உடையவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தான்னா, பொருளாதாரம் என்பது ஹலாலான வழியில் வந்து சேரும் என்பதில் அவன் பொறுமையாக இருந்திருந்தான்னா ஹலாலாவே கிடைச்சிருக்கும். ஆனா பல கட்டங்கள் இந்த மாதிரி அவசரப்பட்டு ஹலாலை விட்டுட்டு ஹராம நோக்கி மக்கள் போயிருந்தாங்கன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கை சேதப்பட்டதை பார்க்கிறார். இந்த செய்திகள்லாம் எதை சொல்லுதுன்னா, பொருளாதார தேடலில் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற முதல் வழிகாட்டுதல் என்னவென்றால், தேடுங்கள், தேடுவது அவசியம் என்று சொன்ன இஸ்லாம் அந்த தேடலில் உங்களுக்கு முதலாவது இருக்க வேண்டிய நிலைமை என்னவென்றால், இறைவன் தனக்கென நாடியது நிச்சயமாக கிடைக்கும் என்ற அந்த தவக்குல் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். தவக்குல் உங்களிடத்திலே இருந்து இறைவன் தருவான் என்ற அந்த நம்பிக்கை உங்களிடத்திலே இருந்ததுன்னா எப்படினாலும் அந்த பொருளாதாரம் உங்களை வந்து சேரும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சமீபத்தில் நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன்.
கானா நாடு என்று ஒரு நாடு இருக்கிறது, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒரு நாடு, ரொம்ப ஏழ்மையான நாடு. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 65% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒரு 15% அளவுக்கு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, மீதம் உள்ளவங்க மற்ற பேர் இருக்கிறாங்க. ரொம்ப வறுமையில உள்ள ஒரு நாடு ஆப்பிரிக்க நாடு. அந்த நாட்டில் உள்ள ஒரு பெரியவர், ஒரு முதியவர், ஹசன் அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முதியவருடைய வாழ்வில் நடைபெற்ற, சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வு. என்ன நடக்குன்னா, ஒரு நாள் அவர் தன்னுடைய குடிசை பகுதியில வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு நிற்கும் போது ஒரு ட்ரோன் கேமரா அப்படியே பறந்து வந்து கொண்டே இருக்கிறது. கேமராக்கள் இந்த விமான மாதிரியான அமைப்பில் படம் எடுக்கிறாங்கல்ல, இப்பொழுது திருமண வீடுகள்லாம் கூட சர்வசாதாரணமாக அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி சினிமா ஷூட்டிங் அது மாதிரி இராணுவ தளங்களுக்கு தான் அது பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது சின்ன சின்ன திருமண நிகழ்வுகளுக்கு கூட அந்த ட்ரோன் கேமரா வச்சு படம் எடுக்கிற நிலை சாதாரணமாக வந்துருச்சு. துருக்கி நாட்டினுடைய ஒரு செய்தி சேனல் கானா நாட்டிற்கு சில செய்திகளை சேகரிப்பதற்காக சென்றிருக்கிறது. அப்படி செய்திகளை சேகரிப்பதற்காக சென்றவர்கள் தங்களுடைய ட்ரோன் கேமராவின் மூலமாக பல்வேறு பகுதிகளை படம் எடுத்துக்கிட்டு வராங்க. வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த ட்ரோன் கேமரா தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து இந்த முதியவருடைய வீட்டு வாசல்ல வந்து விழுந்துருது. விமானம் மாதிரி, சின்ன விமானம் மாதிரி, குட்டி விமானம் மாதிரி இருக்கும். பார்த்த உடனே இவருக்கு அது ரொம்ப அதிசயமா தெரியுது. அவருடைய வாழ்நாளில் அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை, அந்த கேமராவை அவர் பார்த்ததே இல்லை. இது என்னடா விமானமா இருக்கு, பிளைட் மாதிரி இருக்க, இவ்வளவு அதிசயமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த ட்ரோன் கேமராவை தன் கையில எடுத்து ஆச்சரியத்தோடு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த துருக்கி நாட்டினுடைய செய்தி சேனலுடைய நிருபர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் எங்கே விழுந்து விட்ட அந்த ட்ரோன் கேமராவை தேடி பல இடங்களுக்கும் அவங்க போயிட்டு வரும்போது பார்க்குறாங்க, ஒரு இடத்துல இவருடைய கையில் அது இருக்கு. உடனே அதை வந்து எங்களுடையதுதான் இது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கிக்கிறாங்க. வாங்கும்போது அந்த ஹசன் அப்துல்லா என்ற அந்த பெரியவர் வெகுளித்தனமாக கேட்கிறார், இந்த மாதிரி விமானம்லாம் வச்சிருக்கிறீங்களே, இதே மாதிரி பெரிய விமானம்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அந்த விமானத்துல நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருவேனே அப்படின்னு சொல்லி அப்பாவித்தனமா கேட்கிறார். அவருக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனா அதற்குரிய பொருளாதார வசதி இல்லை, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் ஏழ்மையில இருக்கிறார். அந்த நாடே ஒரு ஏழ்மையான நாடு. அவர் கேட்கிறார், அப்பாவியா, சின்ன விமானமா இருக்க, இது மாதிரி கொஞ்சம் பெரிய விமானம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நான் இதுல போய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருவேனே அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவித்தனமா பேசுறார். அவர் அப்படி பேசுறத அந்த குழுவிலே இருந்த ஒரு கேமராமேன் அப்படியே வீடியோ எடுக்கிறார். ரொம்ப வெகுளியாக இருக்கிறாரு, இந்த காலத்துல இப்படியும் ஒரு ஆள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவரை வீடியோவா எடுத்துட்டு அவங்க துருக்கிக்கு போனதுக்கு பிறகு இந்த செய்தியை ஒரு நகைச்சுவையாக அவங்களுடைய சேனல்களில் ஒளிபரப்புறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தோம், கானா நாட்டில் நாங்க சில செய்திகளை சேகரிக்கிறதுக்காண்டி போயிருக்கும் போது இவ்வளவு அப்பாவித்தனமான ஒரு மனிதரை பார்த்தோம், இதை பார்த்துட்டு ட்ரோன் கேமராவை பார்த்துட்டு இதை விட பெரிய விமானம் இருந்ததுன்னா நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருவேனேன்னு சொல்லி அவர் வெகுளித்தனமா பேசுறத பார்த்தோன்னு சொல்லி அந்த குழுவினர் இதை ஒரு நகைச்சுவை செய்தியாக ஒளிபரப்புகிறார்கள். அந்த செய்தி அந்த பத்திரிகையினுடைய நிர்வாகத்தினருடைய கவனத்திற்கு செல்கிறது. அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள், இந்த அப்பாவிய நாம நம்முடைய சொந்த செலவுல ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து அவருடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு அந்த அவரை தொடர்பு கொண்டு நீங்க ஹஜ்ஜுக்கு செல்லலாம், செல்வதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு அடுத்த வருடம் அவரை அந்த நிறுவனம் ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்று அவரை ஹாஜியாக்கி ஊர்ல கொண்டு போய் விட்டுருக்கு. இது நடந்த நிகழ்வு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுதான். ஏன் சொல்ல வர்றேன்னா, அல்லாஹ் நாடு நாம நிச்சயமா நடக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்ததுன்னா எதுவும் நடக்கும். பொருளாதார தேடல்ல நாம பொறுமை இல்லாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது மட்டும் தவக்குல் வைத்து நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது எந்த சூழ்நிலையையும் அல்லாஹ் தஆலா மாத்தி அது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்திடுவார். அவர் நினைச்சு பார்த்திருப்பாரா, ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறது, அந்த ஆசை இருந்திருக்கிறது. அந்த வெகுளித்தனமானவருடைய இதயத்தில் இருந்த அந்த உளப்பூர்வமான எண்ணத்தை அல்லாஹ் எப்படி கபூல் செய்யறான் பாருங்க. அந்த துருக்கி நாட்டு சேனல் அங்க போவச்சு அந்த கேமராவை செயல்படாம விழ வச்சு அது அவருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் விழுந்து அதை சில நிருபர்கள் பார்த்து அவர்கிட்ட பேட்டி எடுத்து அதை துருக்கியில வந்து ஒளிபரப்பு செஞ்சு துருக்கியினுடைய அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அவரை தொடர்பு கொண்டு ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போயிருக்குன்னா
அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜுடைய அந்த ரிஸ்கை வழங்கி இருக்கிறார். ஹஜ்ஜுடைய நசீப் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான். அப்படி தீர்மானித்ததினால் அதற்குரிய வழிகளை அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு புறத்திலிருந்து உருவாக்கி விடுவான் என்பதைத்தானே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த வசனத்திலே சொல்லுவான், ஒமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது முறையாக தவக்குல் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள் அல்லவா, ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, நீங்கள் மட்டும் இறைவன் மீது முறையான தவக்குல் வைத்திருப்பீர்களே ஆனால் பறவைகளுக்கு ரிஸ்க் வழங்குவதை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் வழங்குவான். பறவைகள் எதையாவது எதிர்பார்த்து செல்லுகிறதா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செல்லுகிறது. ஆனால் அவைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அது மாதிரி உங்களுடைய எண்ணமும் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. முதலாவதாக பொருளாதார தேடலை இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது. பொருளாதார தேடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முதல் கட்டமாக இஸ்லாம் சொல்லுவது, இறைவன் மீது தவக்குல் வைத்து தேடுங்கள். அல்லாஹ் நாடுனது நிச்சயமா கிடைக்குங்கிற அந்த தவக்குல் வைத்து உங்களுடைய பொருளாதார தேடல் இருக்கட்டும். அதிலே பரக்கத் இருக்கிறது என்று முதல் கட்ட நிலையை இஸ்லாம் அறிவுபடுத்துகிறது. இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. பொருளாதார தேடலில் எது நாம் தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும், எது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் விளக்குகின்ற பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவைகளை நாளைய தினம் தெரிந்து கொள்வோம் என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.